அப்ப இந்த தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கதான் பர்வத ராஜகுலத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அதாவது பர்வதராஜனோட மகளாக பிறந்தவங்க தான் பார்வதி. பின்னால இவங்க சிவனை மனம் முடிக்கிறாங்க. இவர்களுடைய தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா மீன்பிடி தொழில் தான் பிரதானம். அதனால இவர்களை மீனவர்கள், செம்படவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிவனுடைய இனமும் செம்பட இனம் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. அப்படி சிவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய பார்வதி வம்சாவளியைச் சேர்ந்தவர்களான இந்த பர்வத ராஜகுல வம்சத்தினருக்குத்தான் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த உரிமை அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 தலைமுறைகளை கடந்து இந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள்ல 5 பேர் தேர்வு செய்யப்பட்ட அந்த 5 பேரும் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து பரிவட்டம் கட்டி அங்க கொடுக்கக்கூடிய அந்த மண் சட்டியில அந்த தீச்சுடரை ஏந்தி கொண்டு போய் மகாதீபத்தை ஏற்றுவாங்க. இந்த கொப்பரை இந்த மகாதீபம் ஏற்ற